பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வைது குன்னா லில் மலாயிகத்தி இஸ்ஜுது லி ஆதம் ஃபஸஜது இல்லா இப்லீஸ் அபா வஸ்தக்பர வகான மினல் காஃபிரீன். இந்த ஆயத்தை பற்றி நேற்று ஒரு சில விளக்கங்கள் உங்களுக்கு முன்னால் சொல்லப்பட்டது. அதாவது கடைசியாக உங்களுக்கு முன்னால் சொல்லப்பட்ட விஷயம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா இருக்கின்றானே மண் பொம்மையாக செய்து ஒரு 40 நாள் வரையிலும் அந்த பொம்மையாகவே தான் கடந்தது. அப்பயே சைத்தான் இருக்கிறானே இபிலிஸ், அவன் தன்னுடைய வெறுப்பையும் விரோதத்தையும் அவன் காட்டினான். போகும்போது வரும்போது எல்லாம் அந்த பொம்மையை உதைக்கிறது, வாயில் பூந்து பித்தட்டு வழியாக வெளியில் வர்றது. அல்லாஹ் தாலா இருக்கிறானே, என்னை இவர் மீது சாட்டினால் இவரை நான் அழித்து விடுவேன், என் மீது இவரை சாட்டினால் அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், அப்படியெல்லாம் இந்த மாதிரி சைத்தான் இபிலிஸ் அவன் இந்த மாதிரி கூறினான் என்பது வரையிலும் உங்களுக்கு சொல்லி இருந்தேன். பிறகு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அசரில் இருக்கக்கூடிய விஷயத்தை உங்களுக்கு சொல்லுகின்றேன். அதாவது அந்த அசரிலே சொல்லப்பட்டு இருக்கிறது, அதற்கு பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எப்பொழுது அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த பொம்மையில் எப்போ மண் மண் பொம்மை, அந்த மண் பொம்மையில் எப்போ ரூஹு ஊதப்பட்டதோ, ரூஹு இருக்கின்றதே தலையிலே இருந்து அப்படியே ரூஹு இறங்க 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 உடலுக்குள்ளார அந்த பொம்மையில் அப்படியே எங்கே எங்கேயெல்லாம் ரூஹு போகின்றதோ அந்த இடத்துல எல்லாம் சதையும் இரத்தமும் உருவாகி கொண்டே போனது. அப்படியே மேலே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரூஹு இறங்கி 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 தொப்புள் வரையிலும் ரூஹு வந்ததுக்கு அப்புறமேல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்களே, தன்னுடைய உருவத்தை பார்த்து சந்தோஷப்பட்டார்கள். அல்லாஹ் தாலா இருக்கிறானே, மனிதனை ரொம்ப அழகாக அல்லாஹ் படைத்திருக்கிறான். மனிதனுடைய அழகு இருக்கிறதே, இது அல்லாவே சொல்லி காட்டுகிறான். லக்கது ஹலக்கனல் இன்சான ஃபி அஹ்சனி தக்வீம், மனிதனை நாம் அழகான அமைப்பிலே நாம் படைத்தோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தாலா குரானிலே சொல்லுவான். அப்போ அந்த மாதிரி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய அழகை பார்த்து அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். பிறகு எழுந்திருப்பதற்காக வேண்டி முயற்சி செய்தார்கள். தொப்புள் வரையிலும் தான் ரூஹு இறங்கி இருக்குது, அதுக்கு கீழே இன்னும் ரூஹு இறங்கலை. அது சும்மா இன்னும் அது மண்ணாக தான் கிடக்குது, மண்ணு பொம்மையாகத்தான் இருக்கிறது. மண்ணு பொம்மையாக இருக்கும்போது எப்படி அவரால் எந்திரிக்க முடியும்? அவசரம். மனிதன் இருக்கிறானே, எல்லாத்துலேயுமே அவசரம். அதைத்தான் அல்லாஹ் தாலா குரானிலே பேசுவான். ஒகானல் இன்சானு அஜூலா, மனிதன் இருக்கின்றானே அவன் பேசபராக இருக்கிறான், சபுர் இல்லாத பயலாக இருக்கிறான், அவன் அவசர கொடுக்காக இருக்கிறான் அப்படின்னு சந்தோஷம் வந்தாலும் சபுரு கிடையாது, கவலை வந்தாலும் சபுரு கிடையாது. அதுதான் மனுஷன். ஏன்னா அங்கே ப்ரொடக்ஷனே ஆரம்பமே பார்த்தீங்கன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உடனே கொப்புள் வரையிலும் தான் ரூஹு வந்திருக்குது, அதுக்குள்ளார அவசரம் எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லி. எந்திரிக்க முடியுமா? முடியாது. கொஞ்சம் தானே இறங்கி இருக்குது ரூஹு, இன்னும் முழுசாக இறங்க வேண்டியது பாக்கி இருக்குது இல்லை. அதுக்கப்புறம் ரூஹு முழுமையாக வந்ததுக்கு அப்புறமேல பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தும்பல் ஏற்பட்டது. அப்போ அந்த தும்பல் வந்தப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படின்னு சொல்லி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள். அப்போ உடனே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் யர்ஹமுக்கல்லாஹ், அல்லாஹ் உங்கள் மீது ரஹம் செய்வானாக, கிருபை செய்வானாக, அருள்பாலிப்பானாக அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறினான் என்பதாகவும் சொல்லப்பட்டு இருக்கிறது. இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முழுமையாக ரூஹு வந்ததுக்கு அப்புறமேல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இபிலீஸினுடைய கூட்டாளி, அதாவது அந்த நேரத்தில் அவன் மலக்குமார்களோட தானே இருந்தான். அப்போ மலக்குமார்களிடத்திலையும் இபிலீஸ் இடத்திலேயும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்பத்தான் என்ன செய்கிறான், அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், ஆதமுக்கு சஜிதா செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தாலா கூறுகிறான். இந்த சஜிதா என்ன சஜிதா? சஜிதா செய்கிறது அல்லாஹ் ஒருத்தனுக்குத்தான் சஜிதா செய்ய வேண்டும். அல்லாவை தவிர வேற யாருக்கும் சஜிதா செய்வது கூடவே கூடாது. அப்ப இது என்ன சஜிதா அப்படின்னு கேட்டா, கண்ணியத்தினுடைய சஜிதா இது. அல்லாஹ் தானே சொல்றான்,
அந்த சஜிதா இது கண்ணியத்துக்காக வேண்டி செய்யப்பட்ட சஜிதா. அல்லாஹ் சொன்ன உடனேயே மலக்குகள் எல்லாரும் சஜிதா செஞ்சாங்க. ஃபசஜது, எல்லாம் சஜிதா செஞ்சாங்க. ஆனால் இந்த இபிலீஸ் இருக்கிறானே, அவனுடைய மனசுக்குள்ளார இருந்த அந்த ஆணவம், அந்த பெருமை, அந்த திமிரு, அது எல்லாம் இப்போ இவ்வளோ நேரமாக மறைச்சு வச்சிருந்தான் எல்லாத்தையுமே. இவ்வளோ நேரம் மறைச்சு வச்சிருந்தவன் இதுக்கு மேலே அவனால் மறைக்க முடியல. வெளியே வந்துருச்சு. உள்ளே வச்சிருந்தது அது வெளியில் வந்துருச்சு. அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், இல்லா இபிலீஸ் ஃபசஜது, மலக்குகள் எல்லாம் சஜிதா செஞ்சாங்க. ஆனால் இவன் மட்டும் சஜிதா பண்ணலை. இல்லா இபிலீஸ், இபிலீஸை தவிர. அபாவஸ்தக்பர், அவன் மறுத்தான், ஆணவம் கொண்டான் அப்படின்னு அல்லாஹ் தாலா கூறி காட்ட. அப்பா அவன் சஜிதா பண்ண முடியாது அப்படின்னு சொன்னான். ஏண்டா பண்ண முடியாது சஜிதா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேட்டா, அல்லாஹ் கிட்ட என்ன பதில் சொல்றான்? நான் இவரை காட்டிலும் மேலானவராக இருக்கிறேன், வயதிலே நான் பெரியவனாக இருக்கின்றேன், சக்தியிலேயும் நான் இவரை விட மேலானவனாக இருக்கின்றேன். அதே போல நான் நெருப்பால் படைக்கப்பட்டவன், இவர் மண்ணால் படைக்கப்பட்டவர். ஹலக்தனி மின்னார் வஹலக்தனி வஹலக்தஹு மின் தீன், அவரை மண்ணால் படைத்தாய், என்னை நெருப்பால் படைத்தாய். இப்படியெல்லாம் அல்லாஹ் தாலா இடத்துல அவன் வாக்குவாதம் அல்லாஹ் தாலா இடத்துல செய்தான். மண்ணை விட நெருப்புக்குத்தான் சக்தி அதிகம். அதனால் என்னால் ஒருபோதும் அவருக்கு சிரம் சாய்க்க முடியாது அப்படி சொல்லி அந்த சைத்தான் இப்லீஸ் அவன் இந்த மாதிரி அல்லாஹ் தாலா இடத்திலே கூறினான். ஸோ அல்லாஹ்வுடைய பேச்சுக்கு அவன் கட்டுப்படாத காரணத்தினால அவன் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் தூரமாகி இப்லீஸாக இருந்தவன் சைத்தானாக மாறி போயிட்டான். யாரு இப்போ சைத்தானை திட்டாமல் இருக்க? எல்லார் வாயிலையும் சைத்தானை திட்டுற மாதிரி அல்லாஹ் தாலா ஆக்கி விட்டுட்டான். அந்த மாதிரி அல்லாஹ் அவனை சபிக்கப்பட்டவனாக, இன்ன லாயனத்தி இலா யௌமித்தீன் என்று குரான் சொல்லுரு, என்னுடைய லாயனத்து கியாமத்து நாள் வரையிலும் உன் மேலே அப்படின்னு சொல்லி இப்படி சாபத்துக்கு உண்டானவனாக இபிலீஸ் இருக்கிறானே அவன் ஆகிவிட்டான். இது இப்படி இந்த 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 ஆயத்துக்கு இப்படி ஒரு விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு அசரில் இந்த மாதிரி இந்த செய்தி இருக்கிறதே இது இருக்கின்றது. ஆனால் இந்த அசரில் ஒரு சில குறைபாடுகள் இருப்பதாக உலமா பெருமக்கள் அது எழுதுகிறாங்க. அதெல்லாம் ரொம்ப ஆழமான விஷயம். அது உலமாக்களுக்கு அது வெளிச்சம், அது சாதாரண மக்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, இன்னும் ஒரு செய்தியும் இந்த ஆயத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உருவாக்குவதற்கு முன்னால அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இருக்கின்றானே, மண்ணை அல்லாஹ் எடுத்து வர சொல்லி அல்லாஹ் தஆலா ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் பூமிக்கு அனுப்பி வைத்தான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பூமியில இருந்து மண் எடுப்பதற்காக வேண்டி வந்தா, பூமி என்னிடத்திலே இருந்து மண் எடுப்பதை விட்டும் நான் அல்லாஹ் இடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன் அப்படின்னு சொல்லி பூமி சொன்னது. அந்த மாதிரி பூமி சொன்ன உடனேயே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மண் எடுக்கலை, அவர் போயிட்டார். அல்லா தாலா இடத்துல இந்த மாதிரி பூமி சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் சொல்லிட்டார். அதுக்கப்புறமேல அல்லாஹ் ரபுல் ஆலமீன் மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தாலா அனுப்பி வைத்தான். ரூஹை வாங்கக்கூடிய மலக்கு, அவரை எல்லாம் அனுப்பி வச்சான். நீங்கள் போய் மண் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு. ஏன்னா அவருக்கு தான் மனசில் ஈவும் கிடையாது, இரக்கமும் கிடையாது, யாரை பற்றியும் கருணையும் காட்ட மாட்டார். யார்கிட்டையாவது மலக்குல் மௌத்து ரூஹு வாங்க வரும்போது இனி விட்டுருங்க அப்படின்னு சொன்னால் விட்டுட்டு போயிடுவாரா? அதெல்லாம் விடமாட்டார், வாடான்னு கூப்பிட்டு போயிடுவார். அது அவருடைய படைப்பு, அந்த மாதிரி படைக்கப்பட்டிருக்கிறது மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய படைப்பு. சரி, அவர் அனுப்பி வச்சான் அல்லாஹ் தாலா, நீங்கள் போய் மண் எடுத்துட்டு வாங்கன்னு. அவர் போய் மண் எடுக்க போனால் அப்பையும் பூமி சொல்லுது, மண் எங்கிட்ட இருந்து எடுக்கிறத விட்டும் அல்லாட்ட நான் பாதுகாப்பு தேடுறேன் அப்படி சொல்லி பூமி சொன்ன உடனே, அல்லாஹ் சொன்னதை செய்யாமல் இருக்கிறத விட்டும் நான் அல்லாஹ் கிட்ட பாதுகாப்பு தேடுறேன், எடுக்காமல் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி பூமியில் பரவலாக அவர் மண்ணை எடுத்தார். ஒரு பொடி மண் எடுத்துட்டு போனார். மலக்கு இல்லையா, அவருடைய கைக்கு ஒரு பொடி மண்ணுங்கிறது எவ்வளோ ஜாஸ்தியாக இருந்திருக்கும். அவ்வளோ மண்ணை எடுத்துகிட்டு போனார். பூமியினுடைய
பல்வேறு பகுதிகளில் இருந்தும் மண்ணை எடுத்துகிட்டு போனார், ஒரு பிடி மண். அதனால தான் பார்த்தீங்கன்னா மனிதர்களில் பார்த்தீங்கன்னா கருப்பனும் இருக்கிறான், சிகப்பனும் இருக்கிறான், வெள்ளையா இருக்கிறவனும் இருக்கிறான், பூமியில செம்மண்ணும் இருக்கிறது, மணலும் இருக்கிறது, கருமண்ணும் இருக்கின்றது. அது மாதிரி அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பூமியினுடைய பல்வேறு மண்களிலே இருந்து அல்லாஹ் உருவாக்கியதினால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய பிள்ளைகள், அவங்களுடைய கலர்ஸ், ஹூமன்ஸ் கலர்ஸ், அது எல்லாம் டிஃப்ரெண்ட்ஸ் கலர்ஸ் ஆஃப் ஹூமன், பலவிதமான கலர் அது மனிதர்களிலே இருக்கிறது. சிகப்பனும் இருக்கிறான், கருப்பனும் இருக்கிறான், வெள்ளையனும் இருக்கிறான். இந்த மாதிரி அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இருக்கிறானே மனிதனை உருவாக்கினான் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியும் ஒரு அறிவிப்பிலே சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் அவங்க சொல்லுவாங்க, இந்த இபிலீஸ் இருக்கின்றானே இவன் அசலில இவன் வந்து ஜின்களை சார்ந்தவன் தான் இந்த இபிலீஸ். இவனுக்கு அசல்ல முன்னால இருந்த பேர் இருக்கிறதே அது வந்து அசாசீல். அசாசீல் அப்படிங்கிறது தான் அவனுடைய பழைய பேர், ரொம்ப பழமையான பேர். சைத்தான், இபிலீஸு இதெல்லாம் தாண்டி அதுக்கும் முன்னால அவனுடைய பேர் பார்த்தீங்கன்னா அசாசீல் அப்படின்னா அவனுடைய பேர் இருந்தது. அவன் பூமியில இருப்பவனாகத்தான் இருந்தான். ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேனா இல்லையா, பூமியில மனிதர்களுக்கு முன்னால் ஜின்கள் தான் பூமியில வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவனும் ஜின்னுடைய படைப்பு தான், அவனும் சைத்தானும் ஜின்னுடைய படைப்பு தான். அவன் பூமியில தான் இருந்தான். அல்லாஹ் தாலா இருக்கின்றானே அவனுக்கு இஜ்திஹாதும் இல்மும் அல்லாஹ் அவ்வளோ கொடுத்துருந்தான். அவன் அவ்வளோ அறிவாளியாக புத்திசாலியாக அவன் இருந்தான். அல்லாஹ் தாலா வானம் பூமி வானம் பூமி எல்லாத்தையும் அவன் சுல்தானாக அல்லாஹ் அவனை வச்சிருந்தான். வானம் பூமி எல்லாத்துக்கும் அவன் சுல்தானாக அவன் இருந்தான். அவ்வளோ பெரிய அரசாங்கத்தை அல்லாஹ் தாலா அவனுக்கு கொடுத்தான். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹுமா அவங்க சொல்கிறாங்க, அவனுக்கு 4 ரெக்கைகள் இருந்தது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க, ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள். அப்போ எப்போ மலக்குமார்கள் இந்த ஜின்களை எல்லாம் அடித்து அவங்கள எல்லாம் விரட்டினார்களோ பூமியில் எல்லாத்தையும் தீவுகளுக்கும் மலைப்பகுதிகளுக்கும் ஜின்கள் விரட்டப்பட்ட நேரத்தில் இவனை வந்து கைது செய்து இவனை விண்ணுலகுக்கு கொண்டு செல்லப்பட்டது. அப்போ அந்த நேரத்தில் இவன் ரொம்ப இபாதத்துதாரியாக இருந்ததினால இவனுக்கு சில சலுகைகள் வழங்கப்பட்டது. அவனுடைய இபாதத்தை பார்த்து சைத்தான் கூட இபாதத்தை விட மாட்டான், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் சைத்தான் இருக்கிறானே அவன் வந்து அவ்வளோ அல்லாவினுடைய வணக்கசாலி, அல்லாவை அவ்வளோ இபாதத்து செய்யக்கூடியவன். அவனுக்கு என்ன பிடிக்கலைன்னா மனுஷனை படைச்சது அவனுக்கு பிடிக்கலை. அவன் எந்த வகையில் மனுஷன் என்னை விட மேலானவனாக ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கர்வம் தானே தவிர அவன் அல்லாவுடைய இபாதத்துலலாம் எந்த விதமான குறையும் அவன் வைத்ததே கிடையாது. அவ்வளோ இபாதத்து செஞ்சுட்டு இருக்கிறான். இப்போ நம்ம நிறைய பேர் அல்லாவை இபாதத்தே செய்ய மாட்டேங்கிறோமே, நம்ம சைத்தானையும் தாண்டி தான். அல்லாஹ் காப்பாற்றணும். நவுது பில்லாஹி மின் தாலிக். சொல்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னு சொன்னால் அதுதான் உண்மை. சைத்தான் கூட பின்ன தொழுவாமல் இருந்தது இல்லையே. இப்போ தொழுவாமல் இருக்கிறோன்னா சைத்தானையும் தாண்டி பெரிய சைத்தானம்மா, அல்லாஹ் காப்பாற்றும். அப்போ அந்த மாதிரி அவனை கொண்டு செல்லப்பட்டது. அதுக்கப்புறமேல அவன் வந்து மலக்குமார்களுக்கெல்லாம் ஆசிரியராக அவன் இருந்தான். மலக்குகளுக்கெல்லாம் ஆசிரியராக இருந்த அவன் அல்லாஹ் தாலா அவனுக்கு அவ்வளோ கண்ணியம் மரியாதை எல்லாம் கொடுத்து வச்சிருந்தான். கடைசியில் பார்த்தா மனிதனை படைக்கின்ற நேரத்தில் அந்த இபிலீஸு அவனுடைய அசல் ரூபம் அது வெளியில் வந்துருச்சு. அல்லாஹ் தாலா சஜிதா செய்ய சொன்ன பொழுது அல்லாஹ்வுடைய பேச்சுக்கு அவன் மாறு செய்தான். மாறு செய்த காரணத்தினால அவஸ்தக்பர், மறுத்தான், அவன் ஆணவம் கொண்டான். வகான மினல் காஃபிரீன், நிராகரிக்கக்கூடியவர்களிலே அவன் ஆகிவிட்டான். நிராகரிக்கக்கூடியவர்களிலே ஆகிவிட்டான் அப்படின்னா அல்லாஹ்வுடைய பேச்சை கேட்காதவனாக அவன் ஆகிவிட்டான். அல்லாஹ் தாலா என்ன சொன்னானோ அதை அவன் கேட்கல. அதனால்
அவன் அசாசீலாக இருந்தவன் இபிலீஸாக இருந்து, இபிலீஸாக இருந்தவன் சைத்தானாக ஆகிவிட்டான். சைத்தான் அவனை வந்து அதனால தான் சைத்தான் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அப்படின்னு இந்த மாதிரியும் ஒரு அசரிலே ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் அவர்கள் கூறியதாக இப்படி சொல்லப்பட்டு இருக்கிறது. இன்னும் இந்த ஆயத்துக்கு சில விளக்கங்கள் சொல்லணும். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு மறுநாள் இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக